நுங்கம்பாக்கம் ஆயக்கர் பவனில் வருமான வரித்துறை அதிகாரிகளின் கேள்விகளை எதிர்கொண்டு வருகிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். கடந்த 100 நாட்களாக நடந்து வந்த வருமான வரித்துறை ஆய்வுகளின் அடிப்படையில் விஜயபாஸ்கர் வளைக்கப்பட்டிருக்கிறார். ஜூன் மாதம் வரையில் அமைச்சர்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரப்போவதில்லை என்கின்றனர் பாஜக வட்டாரத்தில். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரது வீட்டில் நடந்த ரெய்டை அடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்து அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையம். நான் நிரபராதி, என் மீது எந்த குற்றமும் இல்லை என அமைச்சர் விஜயபாஸ்கர் பத்திரிகையாளர்கள் முன்பு சத்தம் போட்டு பேசினாலும் வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் விசாரணை வேறு கோணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்து தமிழக பாஜகவின் மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். பணமதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு வந்த புகார்களின் அடிப்படையில் தமிழக அரசின் மணல் ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டி, சீனிவாசலு, தங்கம் வாங்கி விற்கும் தரகர் பிரேம்குமார் உள்ளிட்டவர்களின் வீடு அலுவலகங்களை குடைய ஆரம்பித்தது வருமான வரித்துறை. இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் களத்தில் இறங்கின. அப்போதைய தலைமை செயலாளர் ராமமோகன ராவ், அவரது மகன் ஆகியோரையும் அதிகாரிகள் விட்டு வைக்கவில்லை. முதல்வர் ஜெயலலிதா இல்லாததால் ஆளும் கட்சியை வழிக்கு கொண்டு வருவதற்காக இதுபோன்ற ரெய்டுகள் நடத்தப்படுவதாகவும் சிலர் பேசி வந்தனர். ஆனால் இதை பற்றியெல்லாம் ஆட்சியில் இருந்தவர்கள் பகிரங்கமாக எதிர்த்து பேசவில்லை. உதய் மின் திட்டம் உள்பட மத்திய அரசின் பல திட்டங்களில் மாநில அரசும் இணைந்தது. இனி நம் பக்கம் வரமாட்டார்கள் என்ற தைரியத்தில் அமைச்சர்கள் வெளிப்படையாகவே ஊழல் நடவடிக்கைகளில் இறங்கினர். உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டின் மீது கூடுதல் கவனம் செலுத்த தொடங்கினார் பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா. தமிழ்நாடு நமக்கு மிக முக்கியமான மாநிலம் என ஈஷா யோக மைய விழாவிலும் பாஜக நிர்வாகிகளிடமும் கோடிட்டு காட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த நேரத்தில் ஆர்கே நகருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதற்கு மிக முக்கிய காரணமே டிடிவி தினகரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுதான். தேர்தல் வெற்றிக்காக எவ்வளவு பணத்தையும் இறைப்பார்கள் என்பதை அறிந்து கூடுதல் கவனத்தை திருப்பியது வருமான வரித்துறை. தொகுதி நிலவரம் குறித்து மத்திய நிதித்துறை அமைச்சகத்தின் கவனத்துக்கும் அறிக்கைகளை அனுப்பினர். இவை அனைத்தும் அமித் ஷாவின் அறிவுரையின்படியே நடந்தன. கார்டனுக்கு நெருக்கமான அமைச்சர்களை கண்டறிந்து அவர்களை தனிமைப்படுத்துவதுதான் இந்த ஆபரேஷனின் மிக முக்கியமான நோக்கம் என விவரித்தவர், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரனுக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட உதவிகள், தொகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்கள், வாக்குறுதிகள் என அனைத்து விவகாரங்களையும் தனித்தனியாக சேகரித்தனர். பண விநியோகம் குறித்து ஆளுங்கட்சி தரப்பில் இருந்தே சோர்சுகளை உருவாக்கியிருந்தனர். ரெய்டுக்கான நேரத்தை கணித்து கொடுத்த வரையில் சோர்சுகளின் பங்கு மிக முக்கியமானது. கார்டனின் மிக முக்கியமான பரிவர்த்தனைகளில் விஜயபாஸ்கரின் முக்கியத்துவம் குறித்து ஏராளமான தகவல்கள் கிடைத்தன. கார்டனுக்கு மிக நெருக்கமான வளையத்தில்தான் தற்போது ஆட்சிகள் கோலோச்சுகின்ற மாண்புமிகு இருக்கிறார். நீட் தேர்வு, மைல் கற்களில் இந்தி எழுத்துக்கள் போன்ற விவகாரங்களில் மத்திய அரசை பகைத்துக் கொள்ளாமல் ஆட்சியை நடத்தி வருகிறார். மீடியாக்களிடமும் நிதானமாகவே பேசி வருகிறார். மத்திய அரசை பகைத்துக் கொண்டால் சேகர் ரெட்டி ஆயுதம் நம் மீது திரும்பும் என அவர் உறுதியாக நம்புவதுதான் அமைதிக்கு காரணம். எனவேதான் விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரெய்டு குறித்து எந்த கருத்தையும் கூறாமல் இருக்கிறார். தினகரனுக்கு ஆதரவான ஆளும் கட்சி புள்ளிகள் மீது வரும் ஜூன் மாதம் வரையில் ரெய்டு நடவடிக்கைகள் தொடர்ந்து அரங்கேற இருக்கின்றன. அனைத்தையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரும் மனநிலையில் அமித் ஷா இல்லை என்றார் விரிவாக. இன்னும் 2 மாதத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் தமிழகத்தின் ஆதரவு தேவை என்ற மனநிலையில் மத்திய அரசு இல்லை. வாக்கு போடுங்கள் என இவர்களிடம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களாகவே ஓட்டு போடுவார்கள். இது வலுவிழந்த அரசு என்பதை அறிந்து வைத்திருக்கிறார் அமித் ஷா. எனவேதான் தினகரனுக்கு விசுவாசம் காட்டுகின்றவர்களை ரெய்டின் மூலம் அலற வைக்கிறார். ஆர்கே நகருக்கு மீண்டும் இடைத்தேர்தலை அறிவிக்காமல் பொது தேர்தலை கொண்டு வரும் முடிவில் இருக்கிறார். கடந்த 6 ஆண்டுகளாக ஆட்சியில் கோலோச்சிய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் விவரிக்க முடியாத அளவுக்கு சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார்கள். இதை காப்பாற்றுவது குறித்துதான் அவர்கள் கவலைப்படுகிறார்களே தவிர ஆட்சி அதிகாரம், இரட்டை இலையை காப்பாற்றுவது குறித்த சிந்தனையே அவர்களுக்கு இல்லை. தினகரனிடம் நெருங்கி இருக்காமல் தள்ளியே இருப்போம், நீங்களும் அமைதியாக இருங்கள் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தூபம் போடும் வேலைகளையும் தொடங்கி இருக்கிறார்கள் என்று அதிமுக அம்மா அணியின் நிர்வாகி ஒருவர் கூறினார். வருமான வரித்துறையின் பார்வை யாரை நோக்கி நீளும் என்ற அச்சம் அமைச்சர்கள் மத்தியில் வலம் வந்தாலும் ஆபரேஷன் தமிழ்நாட்டுக்கான அடுத்த கட்ட அசைன்மெண்ட்டுகளில் தீவிரமாக இருக்கிறது பாஜக தலைமை. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.